போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் வந்து பழைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க. இப்போ நியூ வெப்சைட் நேற்றே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டோட்டலாக 2 ப்ரெஸ் ரிலீஸ் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு அப்படின்னா அதற்கான புத்தகங்கள் அதியமான் டீம் வெப்சைட்டில் இருக்குது. அதே போல் அதற்கான வீடியோ கோர்ஸ் அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோடைய நியூ வெப்சைட். இதில் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் நோட் இதில் பார்த்தீங்கன்னா 2 நியூ ப்ரெஸ் ரிலீஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க, 4/11/2020. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லான்ச் பண்ணதை பற்றி அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரியான தகவல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து வெப்சைட் பற்றின அப்டேட், அவ்வளோதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ். சரிங்களா, இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ராஷ்ட்ரிய இந்திய இராணுவ கல்லூரியில் ஜூலை 2021 பருவத்தில் சேருவதற்கான ஒரு அப்ளிகேஷன், நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதற்கான டேட் பார்த்தீங்கன்னா இப்போ 30ஆம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 30 வரையும் தேதி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/11/2020. சரிங்களா, ஸோ புது வெப்சைட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ப்ரெஸ் ரிலீஸ்லாம் அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த தேர்வுகள் என்ன, இல்லை 2021க்கான பிளானர் என்ன, ஆனுவல் பிளானர் என்ன, இதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நவம்பர் வந்துச்சு, டிசம்பர்லேயாவது கொடுத்துருவாங்க. சரிங்களா, 2021 என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது அட்லீஸ்ட் டிசம்பர் எண்ட்லேயாவது கொடுத்துருவாங்க. ஒவ்வொருடமும் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அடுத்த மாதம் இறுதிக்குள்ளே கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் படிக்கிறத துரிதப்படுத்திக்கோங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட். ரொம்ப சிம்பிள். சரிங்களா, ஸோ நீங்கள் படிக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஜென்ரல் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஆழமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் குரூப் 2 குரூப் 3 ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஜிஎஸ் மேக்ஸ் யூனிட் 8, 9 இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட். நன்றி, வணக்கம்.